காலம் என்று ஒன்று இருக்க இல்லை, பொருள் என்று ஒன்று இருக்க இல்லை, அடுத்தது வெளி என்று ஒன்று இருக்க இல்லை, இடம் என்று ஒன்று இருக்க இல்லை. அந்த மூன்றும் இல்லாத இருந்த ஒரு அந்த சூழல்ல கடவுள் பிளான் பண்ணினேன். இதான் அந்த பிளானிங். உலக தோற்றம் முன்னேறி என்று சொல்றாரு. 3 விஷயம் உலக தோற்றம் முன்னுக்கு இல்லை. டைம் இல்லை, ஸ்பேஸ் இடம் இல்லை, அடுத்தது மேட்டர் பொருள்கள் என்று ஒன்றுமே இல்லை. அந்த டைம்ல ஆண்டவர் எல்லாத்தையும் பிளான் பண்ணுங்க. இப்ப எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. அந்த பிளானிங்ல ஆர்டினரி பிளான், அடுத்தது ஸ்பெஷல் பிளான் என்று 2 பிளான் ஆண்டவர் வச்சிருக்கிறவர். ஆர்டினரி பிளான் அல்லது காமன் பிளான் என்று சொல்றது நித்தியத்தை பற்றின விஷயம் இல்லை, தற்காலிகமாக இந்த உலகம் பூமி அதில் இருக்க போறது எல்லாமே தற்காலிகமா என்ன பிளான் என்று சொல்லி அவர்களது டெம்பரரி பிளான் இல்லை. அது நாம சொல்றோம் ஆர்டினரி, சாதாரணமா எல்லாருக்கும் அது எல்லாத்தையும் அது ஆண்டு கொண்டிருக்கு. அப்ப அதுக்குள்ள பாவமும் அதுக்குள்ள இருக்குது. பாவம் அந்த பிளான்ல ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனா ஸ்பெஷல் பிளான்ல அது நித்தியமா தன்னோட ஆக்கள் யாரு வாழ்றது, நித்தியமா தன்னோட யாரு வாழ்றது இல்லை என்ற பிளான். அப்ப அதுல பாவம் அங்க வாழ இயலாது. அதுல பாவம் அதுக்குள்ள பிளான் பண்ணப்பட இல்லை. ஏண்டா நித்தியமா வாழ்றதுக்குள்ள பாவம் என்ற ஒரு கதையே அங்க இருக்க இயலாது. அப்ப அது ஸ்பெஷல் பிளான். அப்ப அந்த ஸ்பெஷல் பிளானுக்காகத்தான் நாம இந்த ஆர்டினரி பிளான்ல செய்து கொண்டிருக்கிறோம். இல்ல, அந்த ஸ்பெஷல் பிளான் ஸ்பெஷல் பிளான் நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம் நாங்கள். ஏன் எல்லாருமே மனுஷர்கள் எல்லாருமே முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஆனா போய் சேர போற அந்த பிளானுடைய இலக்கு 2. ஒன்று நித்தியமா ஆண்டவரோட சந்தோஷமா சமாதானமா அவற்ற சொல்லி எங்களுக்கு சட்டமா அவற்ற சுயாதீனத்துல நாம வாழ போறோம், அல்லது அவற்ற நீதியான தண்டனை தீர்ப்புல நித்தியமா அவரை விட்டு பிரிஞ்சு நாம அழுகையோடும் புலம்பலோடும் விசாரங்களோடும் நோவுகளோடும் எரிவுகளோடையும் ஆண்டவரை வெறுத்த எல்லா ஊத்தவாளிகளோடையும் வாழ போறோம். அப்ப இந்த 2 அதான் அந்த ஸ்பெஷல் பிளான். இப்ப நாங்கள் தேவனோட பரிசுத்த தூதர்களோட தேவனை நேசிச்ச மக்களோட கடவுள் நேசிக்கிற மக்களோட நித்தியமா வாழ்றது தான் எல்லாத்தையும் நம்ம ஆண்டவர் எங்களை தெரிஞ்செடுத்திருக்கிறார் என்றது நமக்கு நம்மளுடைய கனிகளால நம்ம கொண்டிருக்கின்ற அந்த ஒரே விசுவாசத்தால எங்களுக்கு உறுதிப்படுத்தப்படுது. அதுல இதை நாங்கள் படிச்சுட்டோம். அப்ப இப்ப அடுத்த ஸ்டெப், ஆல்ரைட், ஆண்டெல்லாம் பிளான் போட்டுட்டார். இப்ப இந்த பிளான் இப்ப எப்படி செய்ய போறேன் என்னண்டு அதை எக்ஸிக்யூட் நிறைவேற்றுறது. பிளான் போடலாம் எல்லாரும், இப்ப அதை செய்யணும் இல்ல. நாமளும் கொஞ்சம் சில பிளான் போட்டுறாம பேப்பர்லாம் இதுக்கு பிளான் நடைமுறையில ஒன்றும் காணையில இல்ல. அப்ப அப்படியும் ஒரு காலம் இருந்தது. என்னடா பிளான் போடுறோன்னு செய்ய, ஆண்டவர் பிளான் போட்டவர் செய்யலாமே இல்ல, ஆண்டவர் அவரால எல்லாம் செய்யலும், அதைத்தான் அவர் பிளானாயும் போட்டவர். அப்ப இப்ப ஆண்டவர் தன் பிளான எப்படி நிறைவேற்றுற, இதான் இன்றைக்கு படிப்பு இல்ல. இன்றைக்கும் அடுத்த முறை நாம படிக்க போறோம். ஆண்டவர் தன்னுடைய ஆணைகளை எவ்விதம் நிறைவேற்றுகிறார்? கொஸ்டின். ஆண்டவர் தன்னுடைய ஆணைகளை எவ்விதம் நிறைவேற்றுகிறார்? எழுதுங்க. எழுதுங்க. ஆண்டவர் தன் ஆணைகளை எழுதியாச்சு ஜோசெல்லாம் எழுதணும். குயிக்கா போர்டுல எழுதுறது இல்லை, குயிக்கா எழுதணும். ஆண்டவர் தன் ஆணைகளை எவ்விதம் நிறைவேற்றுகிறார்? நீங்கள் எழுதுங்க. விட 2 வழிகளில் விட 2 வழிகளில் அதாவது 2 முறைகளில். ஒன்று படைப்பு, 2வது பராமரிப்பு. How does God execute his plans or his decree? ஒன்று படைப்பு, அடுத்தது பராமரிப்பு. இதுக்காக ஆண்டவற்ற பிளான் வெளியில கொண்டு இருக்கு. சரியா? அப்ப அதுல படைப்பு தான் முதலாவது.
படைப்பு படைச்சாதான் பராமரிக்கிறார். ஆகையால படைப்பத்தான் அவருடைய முதல் ஆணையின் முதல் வழி. அப்ப இன்றைக்கு சாப்டர் 4 எங்களோட புத்திதாக்கள் ஆகையால படைப்பை அவங்க அடுத்ததாக அந்த கொண்டு வந்து போட்டிருக்கிறேன், அதை ஒழுங்குபடுத்தி இருக்கிறேன். இந்த ஆண்டான முதலாவது வெளிப்படுகிறது, அது அது நிறைவேற்றப்படுகிறது படைப்பினூடாக. அதுல 4வது அதிகாரம் 1689 கிரியேஷன், படைப்பை பற்றி எங்களுக்கு 3 பேராகிராஃப் எங்களுடைய பிதாக்கள் விசுவாச கொள்கையாக எழுதி வச்சிருக்கிறோம். கொள்கை பற்று, அவர்களுடைய கொள்கை பற்றி எங்கள் முன்னோர்களுடைய விசுவாசத்தை வாசிக்கிறோம். கவனிங்க. 11 ஆதியிலே பிதாகுமாரன் பரிசுத்தாவி ஆகிய கடவுள் தம்முடைய மகிமையுள்ள நித்திய வல்லமை, மகிமையுள்ள நித்திய ஞானம், மகிமையுள்ள நித்திய நன்மை ஆகியவற்றை வெளிப்படுத்த அல்லது அதை காண்பிக்க 6 நாள் கால இடைவெளியில் உலகத்தையும் அதிலுள்ள அனைத்தையும், அதாவது காணக்கூடியது, கண்ணால பார்க்கக்கூடியது, கண்ணால பார்க்க முடியாதது எல்லாவற்றையும் மிகவும் நல்லதாக படைக்க அல்லது உருவாக்க சித்தமானார். 2வது பிற மற்ற எல்லா சிருஷ்டிகளையும் கடவுள் படைத்த பின் மனிதனை ஆணும் பெண்ணுமாக தாம் படைக்கப்பட்ட நோக்கமாகிய கடவுளுக்காக வாழ்வதற்காக, அப்ப மனுஷர் படைக்கப்பட்ட நோக்கம் கடவுளுக்காக வாழ்றது, கடவுளுக்காக வாழ்வதற்கு பொருத்தமாக அறிவுள்ளதும் அழியாததுமான ஆன்மாக்களோடு படைச்சார். அந்த மனிதன் அறிவு நீதி மெய்யான பரிசுத்தத்தில் இருக்கும் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டு தங்களுடைய இருதயத்திலே கடவுளுடைய சட்டத்தை எழுத பெற்று அதை நிறைவேற்றும் வல்லமை உடையவர்களாய் இருந்து, ஆனாலும் மீறுதலுக்கு உட்படக்கூடிய சாத்தியத்துடன் மாறுதலுக்கு உட்படக்கூடிய தமது சொந்த சித்தத்துக்கு சுதந்திரம் கொடுத்து விடப்பட்டார்கள். 3வது தரம் இருதயத்தில் எழுத பெற்றிருந்த சட்டத்தை தவிர நன்மை தீமை அறியத்தக்க மரத்திலிருந்து உண்ண வேண்டாம் என்ற ஒரு கட்டளையையும் பெற்றிருந்தார்கள். அந்த கட்டளையை கடைபிடித்தவரை அவர்கள் கடவுளோடுள்ள ஐக்கியத்தில் சந்தோஷமாக இருந்ததுடன் சிருஷ்டிப்புகள் மீதும் ஆளுகையையும் கொண்டிருந்தார்கள். இதுதான் எங்களுடைய விசுவாசம். படைப்பை பற்றி எங்களுக்கு நாங்கள் நம்ப வேணும், நாங்கள் அறிஞ்சிருக்க வேணும். இதுதான் சத்தியம். இதுல இருந்து ஏதாவது மாறுபாடான கருத்தில் வந்தால் அதுகள் எங்களுடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்தும் என்றதுக்காக அவர்கள் எங்களுக்கு இதில் எழுதி வச்சிருக்கிறேன். நாம கடந்த 10 மாசம் ஜூலையோட சேர்த்தா இந்த சிருஷ்டிப்பை பற்றி தான் 10 புத்தகம் நாம எழுதி வாசி கொண்டிருக்கிறோம். சரியோ? இன்னும் நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 மாசம் இது ஓடும். இனி மனுஷனை பற்றி நாம் ஆராயிருக்கிறோம். அது இன்னும் ஒரு 2-3 விஷயங்கள் வரப்போகுது. அப்ப இந்த ஒரு சாப்டருக்கு தான் நாங்கள் இப்போ எழுதின 10 புத்தகம், அந்த 52-53 பக்கம் அதுல இருக்குது ஒவ்வொரு புத்தகத்துல. அப்ப 500 பக்கம் 10 புத்தகத்துக்கும் எழுதி இருக்கிறோம் இந்த ஒரு சாப்டர்ல. அதுவும் முதலாவது பெராவுக்கு மட்டும் எழுதி முடிச்சிருக்கோம். அடுத்த மாசத்துல இருந்தா இந்த 2வது பெராவுக்கு நாம் எழுதி படிக்க இருக்கிறோம். அப்ப அவ்வளவு விஷயம் இன்னும் இருக்குது இந்த பெறாத நாம இந்த பத்திகளை விளங்கி கொள்றதுக்கு. அதனால நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடியால நான் அதிகமாக நேரம் எடுக்க தேவையில்லை. அப்ப இந்த முதலாவது பெறாத நாம சுருக்கமா ஒவ்வொரு கேள்வியா பாயிண்டா இதுல என்ன இருக்குன்னு பார்ப்போம். அல்ல
முதலாவது பெராவன் படைப்பின் காலம் எது? முதலாவது கேள்வி. அதுக்கு ஒரு 5-6 கேள்வி கேட்போம். படைப்பின் காலம் யாது? படைப்பின் நேரம் என்ன? விட ஆதியிலே. அவ்வளவுதான். நேரம் இல்லாத ஒரு காலம் ஆதியிலே. இரண்டாவது படைப்பின் படைப்பின் உரிமையாளர் யார்? அல்லது படைப்பை ஆக்கினவர் யார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய கடவுள் அல்லது மூவொரு கடவுள். அதை நாங்கள் ஒவ்வொரு புத்தகத்திலையும் அல்ல மூவொரு கடவுள் என்றே போட வேண்டாம். படைப்பினுடைய ஆக்கியோன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. முதலாளி படைப்பின் நோக்கம் என்ன? படைப்பின் நோக்கம் என்ன? கடவுளுடைய நித்திய வல்லமை, ஞானம், நன்மையின் மகிமை. படைப்பின் நோக்கம், the purpose of creation. நம்ம அதை முதல் படிச்ச அந்த புத்தகத்தில் தேவன் தந்த மகிமைக்காக தான் படைச்ச. இப்ப மகிமையில என்னத்தை காட்டு? அந்த மாட்சி என்று சொன்ன உத்தரத்து சொல். மாட்சி, அழகு. கடவுள்கிட்ட எந்த அழகை காட்ட அவர் படைப்பை செய்த? தன் நித்திய ஞானம், நித்திய வல்லமை, நித்திய நன்மை என்ற அழகை காட்டுறதுக்கு அவர் படைச்ச. அடுத்த வழி படைப்பின் பரப்பெல்லை என்ன? படைப்பின் பரப்பெல்லை என்ன? The extent of the creation. காணீர பரப்பளவு என்னன்னு கேட்கிற மாதிரி படைப்பினுடைய பரப்பளவு என்ன? பரப்பளவு உலகமும் அதிலுள்ள காணக்கூடிய காண முடியாத அனைத்து. உலகமும் அதிலுள்ள காணக்கூடிய காண முடியாத அனைத்து. அடுத்த படைப்பின் வேலையின் கால அளவுகள் கால அளவு என்ன? அல்லது படைப்பு வேலையின் கால அளவு ஆறு சாதாரண நாட்கள். 6 சாதாரண நாட்கள். விடை அடுத்த வழி படைப்பின் விளைவு என்ன? படைப்பு வேலையின் விளைவு என்ன? படைப்பு வேலையின் விளைவு என்ன?
the result of the creation work. என்ன ரிசல்ட்ஸ் படைப்பு வேலையால? all very good, எல்லாம் மிக நல்லது. so அது excellent performance, all very good, எல்லாம் மிக நல்லது. அதான் படைப்பின் விடை. அப்ப இதெல்லாம் நாம படிச்சிருக்கிறோம், இதெல்லாம் நாம நிரூபிச்சிருக்கிறோம். இதற்கு எதிராக இருக்கிற கோட்பாடுகள் என்ன, மனுஷ ஞானங்கள் என்ன, தேவனுக்கு எதிராக எழும்பின ஆக்களாறு, எப்படிப்பட்ட சிந்தனைகள். ஆனா அறிவியல் பைபிளுக்கு இந்த சத்தியத்தை தான் அது நிரூபிக்குது. விஞ்ஞானம் மனுஷர்களுடைய யோசனைகளுக்கு சப்போர்ட் பண்ணது இல்லை என்ற பல விஷயங்களை நாம இதுகளுக்குள்ள பார்த்த நாங்கள் அல்ல. ஸோ இது அந்த முதலாவது பெறாவில் இருக்கு. இப்ப படைப்பை பற்றி நாம படிக்கல நாம அறிஞ்சிருக்க வேண்டிய 10 அடிப்படை விஷயங்கள் என்னன்னு சொன்னாங்க. 6 சாதாரண நாட்கள், டேரியோமெட்ரிக் டேட்டிங், ஜாதிக்குள் வேறுபாடு, மனிதனுடைய தனித்துவம், தொலைதூர நட்சத்திர ஒளி, பேழைக்குள் டைனோசர், பாபேல், பேரழிவு, துன்பமும் மரணமும், நெட் செய்தி. இந்த 10 விஷயம் படைப்பை பற்றி கதை கேட்கல நமக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன படைப்பட கடைசி நோக்கம் எல்லாம் நல்லதா இருக்கும், அல்லது தேவந்த மகிமை. அப்ப சுவிசேஷத்துல கொண்டு வந்து கட்டாயம் முடிக்கணும் படைப்பை. அதுக்குள்ள என்ன நடந்தது, இதுகள் எல்லாம் ஒரு படைப்பாளர் படைப்புவாதிகளா வேதபூர்வ படைப்புகள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்முடைய முழு வரலாற்றையும் நாம எத்தனை கட்டத்துக்கால பார்ப்போம்? 7 கட்டத்துக்கால தான் முழு வரலாற்றையும் நாம பார்ப்போம். அந்த 7 சியும் என்ன? That's right. முதலாவது படைப்பு, கிரியேஷன். இரண்டாவது பாவம், கரப்ஷன். மூன்றாவது கேட்டஸ்ட்ரோபி, பேரழிவு. நாலாவது கன்ஃபியூஷன், குழப்பம், பாவம். அஞ்சாவது கிரைஸ்ட், கிறிஸ்து. ஆறாவது கிராஸ். ஏழாவது கன்சியூமேஷன். கன்சியூமேஷன் 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 என்ன அது? அப்ப கன்சியூம் அத சொல்லுது கன்சியூமேஷன் கன்சியூமேஷன். எந்த மனித வரலாறோ இந்த உலகத்துல வரலாறோ இந்த 7 கட்டங்களுக்குள்ள தான் அது போய்கொண்டு இருக்குது. அப்ப இந்த கட்டளங்கள் 7 சீஸுக்குள்ள தான் நாம பார்ப்போம். எது ஐயா? அதான் பைபிள் எங்களுக்கு சொல்லி தருது. ஆயால இவ்வளவும் நமக்கு வடிவ அடிப்படையில தெரிஞ்சிருக்க வேணும். 10 அடிப்படை விஷயம், 7 அந்த காலகட்டம். அந்த 7 காலகட்டங்கள்ல மனுஷனுடைய வரலாறு பிரிபட்டு கொண்டு போகுது. அப்ப நாம அதுகளை விளங்கி இருக்கிறோம். ஆல்ரைட், 2வது பத்தியை பற்றி நாம இன்னும் எழுதவும் இல்லை, வாசிக்கவும் இல்லை, நாம ஆராயவும் இல்லை. இந்த நம்மட சீரீஸ்ல படைப்பை பற்றி படிக்க வழிகள். அப்ப அதுல நீங்கள் 2வது பத்தி நமக்கு படைப்பின் சிகரம் படைப்பின் சிகரம் என்று நாமளுக்கு தலைப்பு கொடுக்கலாம். 2வது பத்தி அபெக்ஸ் ஆஃப் கிரியேஷன். அபெக்ஸ் ஆஃப் கிரியேஷன், படைப்பின் சிகரம் அல்ல படைப்பின் உச்சக்கட்டம். படைப்பின் உச்சக்கட்டம் யாரு? மனுஷன் தான், மனிதன். படைச்சது அவ்வளவுமே மனுஷனுக்காக கடைசியில். அதனால நாம அதை செப்பரேட்டா தனித்தனியா நிறைய நாம அதுக்குள்ள ஆராய வேண்டியிருக்கு. ஏண்டா கடவுளுடைய ஒரு காப்பி இப்ப படைக்கப்பட வரப்போற அவர் தான் நீ எல்லாத்தையும் இந்த உலகத்தையும் ஆளப்போறோம். அதனால படைப்பின் உச்ச கட்டம். அதனால நாம இந்த பத்தியில எங்களுடைய பிதாக்கள் அதை வடிவா ஓட பண்ணி முதல்
பொதுவான எல்லாம் பிறகு மனுஷனை தனியா கொண்டு வந்து காட்ட தொடங்கணும். அப்ப அதுல 3 விஷயம் நாம அதுக்குள்ள கவனிக்கலாம். ஒன்று, மனிதன் எவற்றால் ஆக்கப்பட்டுள்ளான். முதலாவது விஷயம், மனிதன் எவற்றால் ஆக்கப்பட்டுள்ளான். கேள்வி, மனிதன் எவற்றால் ஆக்கப்பட்டுள்ளான்? அல்ல, அதை நாம சொல்லுறோம், என்றும் அழியாத ஆத்மாவும் உடலாலும் ஆக்கப்பட்டுள்ளார். என்றும் அழியாத ஆத்மாவோடும் உடலோடும். உடல் கமா என்றும் அழியாத ஆத்மா. அடுத்தது, மனிதனுடைய அடையாளம் எது? மனிதனுடைய அடையாளம், மனிதனை அடையாளப்படுத்துவது எது அப்படின்னு கேட்கலாம். மனிதன் என்று அடையாளப்படுத்துவது எது? The identity of man. முதலாவது constitution of man, இப்ப identity of man. ஐடென்டிட்டி ஆஃப் மேன், அது எங்களுக்கு வேதம் அந்த ஒரு ஃப்ரேஸ் சுருக்கமா சொல்லுது, அறிவு நீதி மெய்யான பரிசுத்தம். அல்லது பூரண அறிவு நீதி மெய்யான பரிசுத்தம் அல்ல, அல்லது அறிவு நீதி மெய்யான பரிசுத்தம். பூரண அறிவடையும் படிக்குதானே. அப்ப அறிவு நீதி பரிசுத்தம் என்று நாம எழுதுறோம். அறிவு நீதி பரிசுத்தம். அப்ப அது கடவுளுடைய சாயல் பேசிக். அப்ப மனிதனுடைய அடையாளம் என்னன்னு கேட்டா கடவுளுடைய சாயல். கடவுளுடைய சாயல் வேற எந்த சிருஷ்டிகள்லையும் இல்லை. அப்ப மனுஷன்ல மட்டும்தான் கடவுள் அந்த அடையாளத்தை அடையாளப்படுத்தியிருக்க. அதான் மனுஷன். அதனால காட்ஸ் இமேஜ் தான் என்னுடைய இது அர்த்தம் இல்ல. அது சுருக்கமா நாம அறிவு நீதி பரிசுத்தம் சொல்றோம். ஆனா இதை விட நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம அதுல எல்லாம் தனித்தனி ஒவ்வொரு புக்கா இந்த 3-4 பிரின்சிபிள 4 புத்தகமா நாம யோசிக்க இருக்கிறோம். அடுத்த விஷயம் இதுல நாம பார்க்கிறது மனிதனுடைய ஒழுக்கம், இன்டெகிரிட்டி ஆஃப் மேன். மனிதனுடைய ஒழுக்கம். மனிதனுடைய நேர்மை என்று சொல்லலாம். நேர்மை, மனிதனுடைய நேர்மை என்ன? இருதயத்தில் எழுதப்பட்ட 10 கட்டளை. இருதயத்தில் எழுதப்பட்டிருந்த 10 கட்டளை. அந்த அறிவு நீதி பரிசுத்தத்தை தான் நாம பேசிக்கா 10 கட்டளைன்னு சொல்லுவோம். அதுதான் மனுஷன் அடிமட்டம். அடிமட்டம் என்றா ரூலர். மனுஷன் ரூலர் எது என்றா பைபிள் எங்களுக்கு முற்பதாக்கள் இருக்கிறீனம் தங்களுடைய இருதயத்திலே கடவுளுடைய சட்டத்தை எழுத பெற்றிருந்தார். ரூலர் இருதயத்தில் எழுதப்பட்டிருந்தார். இதாண்ட அளவு, இப்படித்தான் வாழறது, இதான் ஒழுங்கு சொல்லி அதில் அதை நாம அதை கிளப்பாக்கம். சரி, சோ இத அந்த விஷயத்தை நாம மனிதன் ஆதாமேவால் படைக்கப்படையக்கலையே அவர்களுடைய அந்த ஆத்துமா அல்லது அவர்களுடைய ஆத்துமா என்று நாம் சொல்றது இந்த அறிவு, மற்றது உணர்வு, மற்றது முடிவு. அந்த அதுகள் அறிவின் தேவந்த 10 கட்டளையால அதுகள் பதியப்பட்டிருந்தது. எப்படி ஆண்டவர் கல்லில் எழுதினாரோ பிறகு அத முதல்ல அவங்களோட இருதயத்துல நான் தன் விரலால் எழுதி ஆண்டவர் படைச்சிருந்தார். அதனால ஆதாமுக்கு நல்லா தெரியும் 10 கட்டளை. அத 10 சொல்றது நாம அது கம்ப்ளீட் இல்ல சொல்றோம். அப்ப ஆதாமுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும் ஆண்டவற்ற
நீதி என்ன பரிசுத்தம் என்ன என்னத்தை அறிஞ்சு கொள்ளணும்ன்றது அவ்வளவும் ஆதாமுக்கு வடிவா தெரியும். அப்ப 10 கட்டளை மோசையால கொடுக்கப்பட்டது இல்ல, 10 கட்டளை கர்த்தரால மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப மனுஷனுக்கு இதயத்துல முதல் கொடுத்தவர், அது பிறகு நாம பார்க்க போறோம் எல்லாம் வீழ்ச்சியில குழம்பி அடிச்சிட்டது. பிறகு ஆண்டவர் ஏற்ற காலங்கள் நிறைவேறின போது திருப்பி அதை தான் ஒரு நாடா ஒரு இனமா ஒரு சாம்பலுக்கு ஒரு ஆட்களை செய்து எப்படி மற்ற இனங்கள் வாழணும் என்று காட்டுறதுக்கு அந்த டைம் வரைக்குள்ள அவர் திருப்பி இதயத்தில் எழுதியிருந்த அந்த 10 கட்டளைய திருப்பி தந்த வீரலால கல்லில் எழுதி காட்டின. இதான் இப்படித்தான் நான் மனுஷனை என்ற அந்த சாயல படைச்ச நான் அதை செய்யுங்க. பிறகு கல்லால எழுதினதும் சரி வரையில் எல்லாம் கல்லு இதயமாத்தான் கிடக்குது. அந்த இனமும் அது இஸ்ரவேலர் மற்ற மக்களுக்கு சாட்சியா வாழ்றது பதிலா ஏதோ தாங்கள் தெரிஞ்சு கொள்ளப்பட்டபடியால மற்றவன் எல்லாம் இனி தெரிஞ்சு கொள்ளவே பட இயலாதுன்ற மாதிரி யோசிச்சுட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லி அனுப்பிக்கல, என்னுடைய சிரேஷ்ட புத்திரன் இஸ்ரவேல் என்ற சிரேஷ்ட புத்திரன் என்றுதான் பார்வோனுக்கும் கதைச்சிருந்தார். அப்ப அதுல இருந்து இஸ்ரவேலுக்கு விளங்கி இருக்கணும். அப்ப நான் மூத்த பிள்ளைண்டா அப்ப 2வது மற்ற பிள்ளைல இன்னும் இருக்கணும். அது விளங்க இல்ல அந்த ஜனத்துக்கு. அதை நினைச்சிட்டு ஆண்டவருக்கு ஒரே பிள்ளைதான் இருக்குதாக்கம். அதனால நாங்கள்லாம் பரலோகம் போறையாக்கள், இனிமேல் வேறுவரும் தேவனுடைய பிள்ளைகள் இல்லையென்று தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. அதனாலதான் நாங்கள் இப்பயும் ஆன படிக்கைகளை சொல்றோம், இந்த உலகத்துல எந்த இனத்திலையும் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட யாக்களை கத்தர் வச்சிருக்கலாம். அது அவரவருடைய கனிகளால நாம அடையாளம் காணலாம். உன்னை தெரிஞ்சு கொண்டு என்ன தெரிஞ்சு கொண்டிருக்கார், அதனால உன்னை தெரியலையே கடைசி வரைக்கும் நாமல் ஒருவரும் கதைச்சிட இயலாது. கனிகள் காட்டினா அதனுடைய நிறுவனம் அவன் தெரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கிறான். அதனால இப்படி போவேக்குள்ள சில வேளையில கடைசி கட்டத்துல கூட அந்த சிலுவையில இருந்த கல்லன் மாதிரி யாராவது ஒரு ஆள் கடைசி நேரத்திலையும் அந்த தெரிஞ்சு கொள்ளப்பட்டிருந்தா மனம் திரும்ப முடியும். அதனால நாங்கள் அந்த காலத்துக்கு முன்னுக்கு ஒரு நாட்டையும் தீர்ப்பு சொல்ல வேண்டாம் என்று சொல்லுறோம். ஆனா நடக்கிற நடவடிக்கைகளை வச்சு பார்த்தா என்ன இவ்வளவு தெரிஞ்சும் இப்படி நடக்குது என்று சொல்லலாம். அதுக்காக அதுகள் பரலோகமே வராதுன்னு நாங்க கதைக்கல. இப்படி நாங்கள் இப்படி போனா பரலோகம் வர மாட்டிய என்று சொல்றதனூடாக ஆக்களை பயமுறுத்துறோம். அட்லீஸ்ட் அந்த த்ரெட்னிங் அது நாங்கள் பயமுறுத்துறோம். இதை விளங்கியாவது சரியா வரட்டுமே. எல்லாம் நாம கேரிஸ்மேட்டிக் பெண்டகோஸ்ட் இவன் அவன் எங்களுக்கெல்லாம் இப்படி முழு கிறிஸ்தவர்களாக வாங்குறதுதான் கதைக்கிறோமே. இந்த முற்றும் ஏறக்குறைய கிறிஸ்தவர்களை பயன்படுத்துறோம். மற்றபடி நீங்கள் வரவும் கூடாது வரவும் விடமாட்டேன் என்று நாமல் பிரசங்கமோ இல்லை சிந்தனையில் அப்படி ஒன்றும் இல்லை. நாங்கள் ஐயோ இப்படியெல்லாம் காட்டியும் வராம போறீர்கள் என்ற இதுல குறைவா இருக்கிறீர்கள் இன்னும் என்றுதான் நாம கதைச்சு கொண்டிருக்கிறோம். இப்படி போறா பரலோகம் வர மாட்டீங்க என்றுதான் சொல்லும். அதில கனிகளை காட்டணும். அப்ப இஸ்ரவேலர் விட்டு அதே போலயே நாமளும் விட்டுடக் கூடாது. அதுக்காக கனியே காட்டாம இருக்கிறவனை எல்லாம் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவன் நம்ப வச்சு கொண்டிருக்க முடியாது எங்களால். இது மற்ற பக்க பிரச்சனை. அவன் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களுக்குரிய கனிகளே காட்டுதுகள் இல்ல. ஆனா இயேசு உங்களை நேசிக்கிறார், நீங்கள் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ஆட்கள் என்ற ஒரு ஒரு அதுகளை அதுகளை ஏமாத்திர ஒரு வாக்குறுதி நாங்கள் கொடுக்கிறார் ஆக்களுக்கு. ஆக்கள் அப்படித்தான் சபைகள் அல்லது இந்த ஞானஸ்நானம் எடுத்துங்கோ இது செய்யுங்கோ எல்லாம் அப்ப சரியா அப்ப சேர்ச்சுக்கு வந்து போங்க, ஒரு 1 hour சர்வீஸ் ஞாயிற்றுக்கிழமையில அதுக்கு பிறகு நீங்கள் போய் உங்களோட வேலையெல்லாம் செய்யலாம் கொள்ளலாம். இப்படி இருந்தா நீங்கள் எல்லாம் பரலாம் என்ற ஒரு அந்த போலி ஒரு கேரண்டி கொடுக்கறதுக்கு நாங்கள் விட மாட்டோம். ஏண்டா அது அந்த மக்களை நம்ப வச்சு கழுத்தறக்கிற வேலை. அப்ப இல்ல இப்படி இது தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ஆட்களுக்குரிய குணம் இல்லை என்று ஓப்பனா சொல்லுறோம். நாங்கள் அப்படி சொல்றதனூடாக அதுகள் முடிச்சு பார்த்து உணர்வடைஞ்ச அப்ப இப்படி இல்லையோ என்று யோசிக்கிறதுக்கு உணர்வடைய வைக்கிறதுக்கு அதில் நாங்கள் 2லையும் நாங்கள் கவனமா இருக்கிறோம். நீ ரட்சிக்கவே படமாட்டேன்னு சொல்ற ஒரு யோசனையோட நாங்கள் இருக்க இல்லை. அதே நேரம் நீ ரட்சிக்கப்பட்ட மாதிரி கனிகள் காட்டாத ஆட்களுக்கு நாங்கள் கதைக்கிறதும் இல்லை. இஸ்ரவேலர் விட்டு அந்த பிள்ளை நாங்கள் விடுறது இல்லை. இஸ்ரவேல் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன், அவனை போக விடு என்றார் ஆண்டவர். அப்ப அதிலே விளங்கிருக்கணும் சிரேஷ்ட புத்திரன் இளையகுமாரன் அப்ப இருக்கிறார்.
உண்மையில இளையகுமாரன் பிறகு ஆண்டவர் கதைச்சார். இயேசு திருப்பி கிறிஸ்து கால நிறைவேறின பொழுது கடவுள் மரியாள்ட வயிற்றுல வந்து அவர் பிறந்த அப்புறம் சொன்னார், மூத்தகுமாரன் கடைசியில வெளியில போயிட்டான், இளையகுமாரன் கடைசியில உள்ளுக்கு வந்துட்டான் என்று சொன்னார். இளையகுமாரன் அவர் கதைச்சது இஷ்டவேல் தவிர மிச்சம் எல்லா இனங்களை. அதில் நாங்கள் அந்த இஷ்டவேலரை போல நாமல் பிழையாக போயிடக்கூடாது, கவனமா இருக்கணும். அதே நேரம் இந்த விஷயத்தை நாம கதைக்க